அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்ததாக டாக்டர் பரமசிவம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். 4 முனை போட்டி அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி எங்களுக்குள்ளே ஒரு நல்ல விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதிலே தவறில்லை. ஆனால் கள யதார்த்தம் என்ன, எப்பொழுதுமே யார் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற போட்டி வரும் பொழுது இன்ன தேதி வரை தமிழக அரசியலில் அதிமுகவா திமுகவா, எடப்பாடியாரா ஸ்டாலினா, இருமுனை போட்டி பூவா தலையா, 2ல் 1 தொடுவாங்க. நீங்கள் எல்லாரும் இதைத்தான் தொட போகிறீங்க, அது வேற விஷயம். 4ல் 1 தொடுன்னு சொல்லி யாரும் கேட்டதில்லை இல்லையா? ஸோ எப்போவுமே இருமுனை போட்டி. அந்த இருமுனை போட்டியில் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் புதிதாக பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனப்படுத்தி 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர் வாங்கிய வாக்கு, மக்கள் அவருக்கு செலுத்தி இருக்கிற, தொண்டர்கள் செலுத்தி இருக்கிற கோர் ஏடிஎம்கே ஓட் 23% அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். ஒரு டெஸ்டிங் கிரவுண்டில் போய் எடப்பாடியோட தலைமையில அதிமுக 23% பெருமைப்படுற அளவுக்கு அதிமுக பெருமை அல்ல, எவ்வளவு சவால்களை 45% 40% பார்த்த கட்சி தலைவி அம்மா அவர்களை இழந்திருக்கிறோம். அதற்கு பிறகு கட்சிக்குள் இருந்த பிரச்சனை, ஆட்சியிலே இருந்த பிரச்சனை, சட்டப்பூர்வமான பிரச்சனை, மத்தியில் இருந்து வந்த பிரச்சனை அத்தனையும் சமாளித்து மக்களினுடைய நம்பிக்கையை 23% பெற்றிருக்கிறார். இல்லை என்று சொல்லவில்லை, பிஎம் கேண்டிடேட் இல்லாமல். ஸோ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம். 18% வாக்குகளை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக 41% இந்த அலையன்ஸ் வர்ற தேர்தலில் வாங்க போகுது. ஆனால் டிஎம்கேவோட விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி பேச்சு நம்ம 2 பேர்த்துக்கு இல்லைங்கிறனால, எப்போவெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அந்த 5 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் பொழுது, ஏன்னா அது வரலாறு, எப்போவுமே ஒரு 5 வருஷம் தான், அதை தாண்டி அவங்க இருந்ததில்லை. அகற்றப்படும் போது என்ன வாக்கு சதவீதத்தில் அவங்க கீழே போகிறாங்கங்கிறத ஒரு சின்ன டேட்டா எடுத்தோம். 1989 ஆட்சிக்கு வரும்போது 33%, 1991 ஆட்சியை பறிகொடுக்கிற பொழுது 22% குறையுது, ஒரு 11% மைனஸ். 1996 42% வாங்கி ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சி மக்கள் பார்த்து வெகுண்டெழுந்து 2001 வெறும் 30%, -12%. அதே போல் 2006 46, திருப்பி 2011 சம்வேர் க்ளோஸ் டு 38, ஒரு 8%. ஆக ஆவரேஜாக 10லிருந்து 12% வாக்குகளை நீங்கள் இழப்பீர்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த விளம்பர மாடல் ஆட்சி, விடியல் விடியல் என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து தரப்பு மக்களையும் வீதியில் நிறுத்தியிருக்கிற இந்த ஆட்சிக்கு மக்கள் என்ன மார்க் கொடுப்பாங்கிறத நான் அவர்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுறேன். நிச்சயமாக 15% வாக்குகளை அவர்கள் இழக்கப் போகிறார்கள், ஆன்டி இன்குபென்சி மூலமாக மட்டும். அதிமுக சரியாக இருக்கிறதா? பலமான கூட்டணி, நீங்கள் எதிர்பார்க்காதவர்களாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து நல்ல நிதியை பெற்று இந்த நிதி நிலைமையை சரி செய்து ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திய அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் நாம் திருப்பி தரப்போகிறேன். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராக குரல் எழுப்புவார்களோ, திட்டம் தீட்டுவார்களோ, நான் முதல் ஆளாக நின்று எதிர்க்கிறேன். நான் ஆதாரத்தோடு அடுத்த சுற்றிலே அதையும் சொல்லுகிறேன். ஆக the fight is between ADMK and DMK. சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டர் பற்றி சொன்னார். அவர் தினமலர் கருத்து கணிப்பு, ஸ்பைக் டிவி, நியூஸ் 7 கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கல போல தெரியுது. நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அடுத்து யார் முதல்வர் என்பதிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முந்துகிறார், யார் ஆட்சி அமைப்பார் என்பதிலே அதிமுக முந்துகிறது போன்ற கருத்து கணிப்புகளையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஸோ 2வது இந்த தோல்வி கேட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இவ்வளோ சதவீதம் இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் எந்த வெற்றியுமே பெறலை அப்படின்னு சொன்னார். அவர் எப்போ வெற்றி பெறணுமோ அப்போ பெற்றார். இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேவையான வெற்றியை பெற்றார். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்முடைய காங்கிரஸ் அவர்கள் சொன்னார்கள், எப்படி எதிர்பாராதெல்லாம் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் இந்த கூட்டணி சேர்றதுல மிகப்பெரிய ஆச்சரியமே எனக்கு என்னென்னா, காங்கிரஸ் எப்படி திமுகவோட சேர்ந்துருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை இதைவிட மோசமாக யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. அந்த வார்த்தையை சொல்கிறது கூட நான் யோசிக்கிறேன். அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் கேட்டீங்க எதில் எதிர்த்தா, ஏதாவது ஒரு மத்திய அரசு எதிர்த்திருக்காரா? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நாமக்கல் மாளிகையில் அமைச்சரவை கூட்டத்தை முடித்து இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் சொன்ன உதய மின் திட்டத்துக்கு 3 கண்டிஷன் போட்டு, விவசாயிகளுடைய இலவச மின்சாரம் தடைபடக்கூடாது, ஓகேவா? விவசாய மின்சார வாரியத்தினுடைய கடனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓகேவா? மின் மீட்டர் மாற்றதை கட்டாயமாக்கக்கூடாது, ஓகேவா? 3க்கும் மத்திய அரசை ஓகே சொல்ல வச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டோம். அதுதான் மின்மிகை. தமிழ்நாட்டுடைய உரிமை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க சார்.
ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தீங்க, நீங்க தான் எடுத்தீங்க, அதை மீட்டு கொண்டு வந்தது அதிமுக. இன்னைக்கு அந்த எடப்பாடியார் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் அவர்களுக்கு காயமுற்றா 2 லட்சம், காலை இறந்தா 10 லட்சம் இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எந்த உரிமையை நாங்க விட்டு கொடுத்துட்டோம்? என்ன உரிமை நீங்கள் விட்டு கொடுத்தீர்களோ அதை மீட்டிருக்கோம். நீட் சொல்றீங்களே சார், நீங்க என்ன அதாவது நீட்டை பத்தி நாங்க பேசக்கூடாது அதிமுக. அதிலே பயனடைந்த 6000 மருத்துவர்கள்ட்ட கேளுங்க சார். நீட்டை வைத்து அரசியல் செய்யாமல் 7.5% இடஒதுக்கீட்டு மூலம் 6000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க டாக்டர் ஆக்கிட்டோம். என்னை எங்க அப்பா கூலி தொழிலாளியினுடைய மகன் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அப்பாவை டாக்டருடைய அப்பா வர்றாருன்னு சொல்றாங்க. அந்த சமுதாய மாற்றத்தை ஒரே திட்டத்திலே சோ கால்டு நீட் இஷ்யூல உருவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் சார். ஹி இஸ் a performer சார். அவர் நடிகர் கிடையாதுங்க சார். அவருக்கு இந்த அரசியலாக பேசலாம் வராதுங்க சார். செயல்படக்கூடிய தலைவர், மூளையிலிருந்து திட்டம் தருபவர் அல்ல, இதயத்திலிருந்து திட்டம் தருகிற அம்மாவினுடைய எம்ஜிஆரினுடைய உண்மையான வழித்தோன்றல். அண்ணா சொன்ன மாதிரி எப்போ எதிர்க்கணுமோ அப்போ எதிர்க்கணும். மாநில உரிமை மீது கை வைத்தால் முதல் ஆளாக அவர்களுடைய சட்டையை பிடிக்கிற இயக்கமாக அதிமுக இருந்திருக்கிறது. திட்டங்கள் வேண்டும் என்கிற பொழுது நேரடியாக அதிகமாக என்ன ஸ்கீம்ஸ் வாங்க முடியுமோ அதை வாங்குறோம். 11 மெடிக்கல் காலேஜ் வருதுல வாங்க முடியுமா? இமேஜின் பண்ணி பாருங்க. எய்ம்ஸை இங்கே கொண்டு வர முடியுமா? 200 ஏக்கர் நிலம் கொடுத்தனால கொண்டு வந்தாங்க. அதனால வந்துருச்சா சார் எய்ம்ஸ்? சார் எய்ம்ஸ் ஏங்க எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எய்ம்ஸ்லயும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கா? பாரதிய ஜனதாவும் அதிமுக இடம் கொடுத்துச்சு. பாரதிய ஜனதா ஆட்சியில நரேந்திர மோடிகள் கொடுத்துருக்காங்க. திறக்கிறதுக்காக எங்களுக்கு அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி அதுக்காக பொறுமையா கட்டுறீங்களா? நீங்க ஆட்சி எடுக்கலங்க. அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டணும். எடப்பாடியார் திறப்பார், உங்களை அழைப்பார். டோன்ட் வரிங்க. அண்ணன் அப்புறம் தோல்வியை பற்றி சொன்னாங்க. அதில் நான் ஒரு சின்ன டீட்டெயில் விட்டுட்டேன். நாங்கள் 10 தோல்வின்னு சொல்லி உங்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்கண்ணே. 13 தோல்வி பெற்றதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். 2011 அசெம்பிளி தோல்வி, 2011 திருச்சி இடைத்தேர்தல் தோல்வி, 2011 உள்ளாட்சி முழு தோல்வி, 2012 சங்கரன்கோயில் தோல்வி, 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல், 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் தோல்வி, 2014 ஆலந்தூர், 2014 எம்பி எலெக்ஷன் தோல்வி, 2015 ஸ்ரீரங்கம், 2015 ஆர்கே நகர் தோல்வி, 2016 அசெம்பிளி தோல்வி, 2016க்கு அப்புறம் 3 தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி, 2017 ஆர்கே நகர் தோல்வி. 13 தோல்வி. அப்புறம் வருஷக்கணக்கில் சொன்னால் 2 முறை 10 வருஷ தோல்வி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது தொடர்ந்து 11 ஆண்டுகள் தோல்வி. புரட்சித் தலைவர் அம்மாவும் எடப்பாடியாரும் இருக்கும்போது 11 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. ஆக தோல்வியை பற்றி பேசினா எல்லாருக்கும் வரலாறு இருக்கும். அதனால அதை நான் இதோடு நான் விட்டுறேன். டிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது அரசு ஊழியர்களுடைய வாக்கு. நீங்கள் அண்ணன் பரந்தாமண்ணன் அவர்கள் தான் சொல்லணும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், எந்த அரசு ஊழியராவது உங்களுக்கு இந்த முறை வாக்களிப்பார்களா என்பதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு கீ சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கு எப்படி குறைஞ்சிருக்குங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இன்றைக்கி போஸ்டல் ஓட்டு 80% வாங்கினீங்க. ஆனால் திமுக போஸ்டல் ஓட்டு 2021 தேர்தலில் 80%, 2024 அது 48% குறைஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் நிச்சயமாக 20% குறையும். ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை எதிர்பார்த்தாங்க. நீங்கள் டாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த கைட்லைனை ஒழுங்காக விட்டு ஒரு ஜீவோ விட்டுருந்தா கூட உங்களை மன்னிச்சிருப்பாங்க. விட்டுருக்க ஜீவோவில் எந்த கைட்லைனும் கிடையாது, எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லாமல் ஒரு ஜீவோ. அந்த ஜீவோ விட்டதோடு இல்லாமல் ஒரு பாராட்டு விழா. யார் பாராட்டு விழா நடத்துகிறா? எல்லா சங்கங்களும் வர்றாங்களா? எல்லா ஆசிரியர்களும் வர்றாங்களா? சத்தியமாக இல்லை. அந்த இனிப்பு ஊட்டின சங்கம் மட்டும் வரப்போகுது. மற்றது பூரா திமுக நிர்வாகிகள் தான் அங்கே உட்கார போகிறாங்க. ஏற்பாட்டுக்கு செலவு திமுக அமைச்சர் கொடுக்க போகிறாங்க. அது வேற விஷயம். நான் ஏன் இதை வருத்தத்தோடு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வாக்களித்து வாழ்வளித்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நீங்கள் எப்படி திட்டம் வந்துடும்? நீங்க வந்தா ஓல்டு பென்ஷன் 100%. அதாவது ஆசிரியர்களுக்கு மனநிறைவான, அவர்களுக்கு இந்த டாப்ஸில் இருந்தோ இல்லை இதை விட அப்கிரேட் பண்ணி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக பெறுவார். பொய் சொல்லி ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் சொல்லிடுறேன் பிரதர், நானும் விஜய் ஃபேன் தாங்க. அதில் மாற்று கருத்து இல்லைங்க. எம்ஜிஆர் போல நீங்கள் நினைக்க வேண்டாங்க. எம்ஜிஆருக்கு கூடுனது போல எங்களுக்கு கூட்டம் கூடுது. ரசிகர்கள் அப்படித்தான் கூடுவாங்க. ஆனால் நான் பணிவோடு சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடியது. அவர் ஒரு இயக்கத்திலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கிறார். அந்த இயக்கத்திற்கான கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறார். இந்த மின்னொளியிலே அவருடைய பொன்னுடலை வருத்தி திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தையும் அந்த இரட்டை வண்ண கொடியையும் காண்பிச்சு உழைச்சார். பொருளாளர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், எம்எல்சி ஆனார். பிறகு ஆட்சியில் இருக்கிற திமுகவை எதிர்த்து தனி கட்சி தொடங்கினார். அவர் வெற்றி பெறுவதற்கே 72 கட்சி தொடங்கி 77 தான் முதலமைச்சர். 5 வருஷம் காத்திருந்தார். அவருக்கே 5 வருஷங்கிறப்ப ஏன் இந்த அவசரம்? பொறுமையாக இருக்கலாம். முதல்ல உங்கள் அரிதாரத்தை கலைத்து விட்டு அடித்தட்டு மக்களோடு இறங்கி வாங்க. அக்கா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு காரு? களத்தில் நின்று வாங்க. எடப்பாடியார் என்கிற ஆளுமையை உங்களுக்கு வாக்களிக்க இருந்த இளைஞர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க.
கல்விக்கடன் ரத்துன்னு சொல்லும் போதே அந்த சுமையை அரசு ஏற்கும் சொல்றார். திமுக மாதிரி கல்விக்கடன் ரத்து அனைத்து வங்கியிலையும், அதுக்கப்புறம் கேட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், அதனால நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னோம். இப்ப நாங்க சொல்லிட்டோம், ஐயா பாஜக தான் ஆட்சி, அவங்க பண்ண மாட்டாங்க, நாங்க சொல்லுவோம், அதற்கான தொகையை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அதுதான் ஒரு விஷனரியான பார்வை. நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரை தேர்ந்தெடுக்க போறீங்களா, நல்ல நடிகரை தேர்ந்தெடுக்க போறீங்களா, முடிவு பண்ணிக்கங்க. நாங்கள் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை நிரூபித்திருக்கிறோம். சாதாரண சூழ்நிலை அல்ல, அசாதாரண சூழ்நிலை. நிச்சயமாக 4 முனை போட்டி அல்ல, இன்னும் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி எடப்பாடியார் பக்கம்.